அம்மா, நீ சாப்பிட வரியா இல்லையா? எனக்கு பசி இல்ல, சாப்பாடு வேண்டாம். நீ என்ன சொல்ற? நான் தான் அப்பதே சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒண்ணு வேணான்னு. இதே வேலையா போச்சு. ஆத்தா உங்களையும் எக்கடாவது கட்டிப்போங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் டீச்சர் கூட போய் படுத்துக்கிறேன். சோத்துல காட்டாம ஏந்திரிச்சு சாப்பிடுறா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சரிதான், சாப்பிடுறா. எனக்கு பசி உயிர் போகுது. வாடா, வா. இந்தா சாப்பிடு. ஊருக்குள்ள எவன் எப்படி பண்ணா உனக்கு என்ன? நீ ஏன்டா வீண் சண்டைக்கு போற? நான் ஒண்ணு வீம்புக்கு சண்டை போடல, நியாயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆளுதான் சம்பந்தம் இல்லாதவங்க எடுத்து பேசி எனக்கு கோவத்தை உண்டு பண்ணிட்டான். என்ன பேசுன என்ன? அதுக்காக இப்படியா போட்டு அடிக்கிறது? அட போமா, அவன் என்ன மட்டும் பேசியிருந்தா பரவாயில்லையே, என்னையும் லட்சுமியும் சேர்த்து எவ்வளவு அசிங்கமா பேசலாம் தெரியுமா? சூரியனை பார்த்து நாய் வலிச்சா யாருக்கு வாய் வலிக்கும்? நாய்க்கு தான். சும்மா இருடா, பேசுற கழுத பேசிட்டு போகுதுன்னு நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. சரி சரி, சாப்பிடுப்பா, சாப்பிடு. அம்மா, நீ ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீல்ல, முதல்ல நீ சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, நீ இப்ப சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். நான் போய் சோறு போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாம், இரு, இதே 2 பேரும் சாப்பிடுவோம். சீதையாடி எத்தனையோ வடிவங்களை எடுத்து பார்த்து ஏமாற்றம் அடைஞ்ச ராவண என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்க, அப்பா அங்க வந்து அவனோட மந்திரி, அரசே, சீதை இந்த உலகத்துல எந்த உருவத்துக்கும் மயங்க மாட்டா. அவன் மயங்குற ஒரே உருவம் ஸ்ரீராமனின் உருவம் தான். நீ வேணும்னா ராமன் உருவம் எடுத்து போய் பாருங்கிறாரு. அதுக்கு ராவண, மந்திரியே, எனக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லையா? நான் ராம உருவத்தையும் எடுத்து பார்த்துட்டேன். நான் ராம உருவத்தை எடுத்த உடனே அடுத்தவ மனைவியான சீதையை பாக்குறதே தப்புன்னு தோணுது. அப்புறம் எப்படி அவகிட்ட போய் பேசுறது என்று கூறி மந்திரியை அனுப்பிவிட்ட ராவணன் அடுத்த முயற்சியில் என்ன போய் சொல்லி சீதையை மயக்க முடியும் என்று எண்ணியபடி சீதை இருக்கும் இடத்திற்கு வருகிறார். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல சார். லக்ஷ்மி, நீங்க ராத்திரிக்கு என் வீட்டுக்கு வரீங்களா? எலெக்ஷன் பூத்துக்கு டீச்சர்ஸ் அனுப்ப சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு. அதுக்கு யார் யாரை எங்க அனுப்பணும்னு லிஸ்ட் போடணும். ஸ்கூல் டைம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். சாரி சார், எந்த வேலை இருந்தாலும் கொடுங்க, என் வீட்லயே செஞ்சுட்டு வரேன். நீங்க இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். பை தி பை, நீங்க பாடம் எடுக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு மறுபடியும் மாணவ பருவம் எடுத்து உங்ககிட்ட பாடம் கேட்கணும் போல தோணுது. உருவம் மாறத்துக்கு ராவனுக்கு இருந்த சக்தி எனக்கு இல்லையே நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். அப்புறம் என்ன டீச்சர்? ராவணனை பார்த்து பயந்து போன சீதை எப்படியாவது அவங்கிட்ட இருந்து தப்பி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, மீதி நாளைக்கு பார்க்கலாம். கையெல்லாம் வலிக்குது. ஆத்தால வந்து 2 சுத்து சுத்துமா. உனக்கு என்கிட்ட ஏதாவது வேலை வாங்குறதுன்னா மட்டும் அம்மா தாயேன்னு கெஞ்சுவேன். நான் ஒரு நல்ல சேலை எடுத்துக்கூடன்னு கேட்டா சனினே குரங்கேன்னு திட்டுவேன். நான் எந்த வேலையும் செய்ய முடியாது, போ. நான் என்னடி பண்ணுவேன்? பறக்க பறக்க பாடுபட்டு படுக்க பாயில்ல, நாட்டு கணக்கனுக்கு வாக்கப்பட்டு குடிக்க கூழ் இல்லைன்னு சொல்ற மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் சரியாத்தான் போகுது. ஏமா, நானும் சின்ன பொண்ணு தானே. மத்தவங்கள மாதிரி நல்ல சேலை கட்டிக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? நீ வீட்டு கஷ்டத்தையே சொல்றே தவிர என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா? நான் என்ன மத்தவங்கள மாதிரி காதல் கயத்துல பண்ணி போட்டுனா கேக்குறேன். ஏதோ வெளியே தெருவ போகும்போது ஒரு நல்ல சேலையை கட்டிக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். புரியுதுடி, பெத்து போட்டு போன புண்ணியமா கஷ்டம் இல்லாம போய் சேர்ந்துட்டான். சான் பிள்ளையானாலும் ஆம்பளை பிள்ளையா இருக்கேன்னு கவலை இல்லாம இருந்தேன். இப்ப அவனை பத்தி கவலைப்படுறதே பெருசா போச்சு. சேலை வாங்கி தரலேன்னு நீ வருத்தப்படுற. உன்னை நல்லபடியா கரை சேர்க்கணுமேன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெத்தலை போடுற பழக்கத்தை கூட உன்னை நினைச்சு தாண்டி நிறுத்திட்டேன். 4 தடவை போடுற காசை மிச்சம் பண்ணா உனக்கு ஒரு மைடப்பாவது வாங்கலாம்னு நினைக்கிறேன். சிந்து, வாங்க டீச்சர். வாமா. அம்மா படுற கஷ்டத்துல நீ வேற தொந்தரவு கொடுக்கறியே. உனக்கு சேலை தானே வேணும், இந்தா. ஐயோ வேண்டாம் டீச்சர். அவ விளையாட்டுத்தனமா எதையாவது கேப்பா, அதுக்காக உன் சேலை கொண்டு வந்து கொடுக்குறியம்மா.
நீங்க எல்லாரும் என்கிட்ட போலித்தனமா தான் பழகுறீங்க. ஏமா அப்படி சொல்ற? உங்கள ஒருத்தியா நினைச்சா நான் கொடுக்கறதையே வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு இல்ல டீச்சர், நீங்க கட்டிக்க வச்சிருக்கிற சேலைய எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களே. நான் கட்டிக்கவா? அடைச்சு கிடக்குற கோயில்ல ஆராதனையே நடக்காதப்போ அம்மனுக்கு அலங்காரம் எதுக்கு? வேண்டாமா, நான் சீக்கிரமா சேலை வாங்கி கொடுத்துறேன். அம்மா, புகுந்த வீட்டு சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாரும் கிடையாது. பிறந்த எடுத்த சொந்தம் எங்க அப்பாவோட போயிடுச்சு. நான் பாசம் காட்டுறதுக்கும் மத்தவங்க என் மேல அன்பு காட்டுறதுக்கும் எனக்கு ஒரு இடம் வேண்டாமா? உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலதான் வேறுபாடு இல்லாம பழக ஆசைப்படுறேன். தனியாவே வாழ்ந்துட்டு எனக்கு உங்களை மாதிரி பிரியமானவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசையா இருக்குமா? கொடுங்க டீச்சர், நான் கட்டிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு கதைய பாதி வரைக்கும் நான் சொல்றேன், மீதிய சிந்துகிட்ட கேட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்ற. சரி சொல்லுங்க. ஒரு நாட்டுல அழகான இளவரசி இருந்தாளா. அவ மேல அந்த நாட்டு மந்திரி குமாரனுக்கு காதலா. என்னென்ன அசிங்கமான கதையெல்லாம் சொல்றீங்க? ஏய், காதலிக்கிறதெல்லாம் அசிங்கம் இல்லடா. இத பாரு, நீ ஒழுங்கா கதை கேட்டாதா சிந்துகிட்ட போய் கரெக்டா சொல்ல முடியும். சரி சொல்லுங்க. இளவரசி மேல உயிரியே வச்சிருந்த அந்த மந்திரி குமாரனுக்கு இளவரசி தன்னை விரும்புறாளா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் இளவரசியின் தம்பி கிட்ட, அதாவது இளவரசன் கிட்ட. ஆமா, இளவரசன் என் மாதிரி இருப்பானா? நீயே தான் வச்சுக்கைய, அவங்கிட்ட தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சொல்லி இளவரசியின் சம்மதத்தை கேட்டுட்டு வந்து சொல்ல சொன்னானா. இளவரசனும் கேட்டுக்கிட்டு வந்து சொல்றதா சொல்லிட்டு நேரா இளவரசி கிட்ட போய் கேட்டானா. இது வரைக்கும் சொல்லிட்டு மீதி கதைய உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொன்னாருக்கா. உனக்கும் அவருக்கும் வேற வேலையே இல்ல, நான் சொல்ல முடியாது, போடா. சொல்லலன்னா போயேன், நான் போறேன். டேய் 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 இருடா, கதையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டல, ஒரே அடிதான் முடிச்சு வச்சுட்டு போயே. சரி அப்ப சொல்லு. இளவரசிக்கும் மந்திரி குமார மேல ஆசைதானா. என்னதான் இளவரசியா இருந்தாலும் அவளும் பொம்பளை தானே. அதனால வெளியே சொல்ல முடியாம மந்திரி குமாரனே நினைச்சு மனசுக்குள்ளே ஏங்கிட்டு இருந்தாளாம். இப்படி இருக்கையிலதான் இளவரசன் வந்து விஷயத்த சொன்னானா. இளவரசன் கிட்ட தன்னுடைய எண்ணத்தை சொன்ன இளவரசி எப்படியும் மந்திரி குமாரனை பார்த்து பேசணும்னு முடிவு பண்ணி இளவரசன் கிட்ட ஒரு ஐடியா சொன்னாலாம். என்ன ஐடியாக்கா? மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு அந்த ஊர்ல உள்ள கோவிலுக்கு இளவரசி வந்துடுறதாகவும் அதே நேரத்துக்கு மந்திரி குமாரனும் அந்த கோயிலுக்கு வந்துடணும்னு இளவரசி சொல்லிவிட்டாளாம். டே விஜயா, சவரம் பண்ணிட்டு பள்ளிக்கூடம் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வர்றியா? பள்ளிக்கூடத்துக்கா? இந்த வயசுலயா? அது சரியா வராதம்மா. இவன் ஒருத்தன் அந்த லட்சுமிக்கு சாப்பாடு கொண்டு போகணும்டா. இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீயே கொண்டு கொடுத்துரு. ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த வயசுலயும் நான் மாடா உழைச்சு ஓடா தேயணும்னு என் தலையில கடவுள் எழுதி வச்சிருக்காரு பாரு, அவர் சொல்லணும். வர வர எனக்கு கொஞ்சம் கூட உடம்புக்கு நல்லா இல்ல, படுத்துட்டா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு முடிஞ்சதை செய்யறேன். டாக்டர்கிட்ட காட்டி ஒரு ஊசி போட்டுக்க கூட முடியல. இந்த வண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓட போகுதோ? போடுற வரைக்கும் ஓடட்டும். கொஞ்ச தூரம் நடந்தாலே ராத்திரி பூரா கால் வலிக்குது. இந்த வெயில்ல பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிட்டு வரணும், எப்படித்தான் போறணும்? அம்மா குடும்பம் நானே கொண்டு போறேன். வேண்டாப்பா, உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை போய் பாரு. ஐயோ, தெரியாம சொல்லிட்டமா, குடுமா. அண்ணே, ஒழுங்கா சாம்பார சிந்தாம கொண்டுட்டு போ. அது எனக்கு தெரியும். ஏதாவது பேசுன இலையில அடிச்சுக்காமா. சுதந்திர தினம் வருது, என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யறது? எப்பவும் போல கொடியை ஏத்திட்டு முட்டையை கொடுத்துட்டு கடைசியில கலைஞ்சிட வேண்டியதுதான். ஆமா, வருஷம் கொடியை மட்டும் மேல ஏத்துங்க. ஏன் குடியும் ஏறுதே? இந்த வருஷம் கொடியேத்துறதுக்கு அமைச்சர் வர்றதாக டிஓ சொன்னாரு. அமைச்சர் வர்றதுக்கு அலங்கார வளைவுகள் எல்லாம் கட்டணும். அமைச்சருக்கு அலங்கார வளைவுகளா? அதுக்கு ஆவர செலவுல அனாதை ஆசிரமங்கள் கட்டினா எத்தனையோ குழந்தைங்களாவது படிக்கீங்க. சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகிகளை கூப்பிட்டு கொடியேத்தினா நியாயம். தியாகிகளை கூப்பிட்டோமே, நாங்க கட்டிக்கிறதுக்கு கோமணமே இல்ல, கொடியேத்துறதுக்கு ஏன்டா எங்களை கூப்பிடுங்கிறாங்க. அப்புறம் நான் கைத்தறி வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு இது வேற செலவு. என்னய்யா, கைத்தறியில ஏதாவது கோளாரா? கைத்தறியில தான் பல வருஷம் கோளாறு. அங்க பாருங்க, இந்தாங்க சாப்பாடு. நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, நான் வரேன். இது என்ன பள்ளிக்கூடமா இல்ல காதலர்கள் பார்க்கா? ஐயோ,
தியாகிக்கு வாங்கிட்டு வந்த வேஷ்டியை நான் கட்டிட்டு வந்துட்டேனே. அப்ப அவருக்கு என்ன கொடுத்தேன்? பில்ல கொடுத்துட்டு வந்துட்டானா? தியாகியோட நிலைமைகளே இப்படித்தான்.